அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்றைய தினம் மக்காவுடைய வெற்றி என்ற ஒரு இதில் ஒரு தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ வீரர்களை கொண்டிருந்தும் 10,000 நபர்களுடைய படையை வைத்திருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்துடைய அந்த காஃபிர்களை மன்னித்து விட்டுறாங்க. அதுல நம்ம நேற்று சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 11 நபர்களுடைய பெயரை சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க காபாவுடைய துணியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்டாலும் சரி, நீங்கள் இவங்களை விடக்கூடாது, இஸ்லாத்தை தழுவினாலே தவிர, அதாவது இஸ்லாத்தை கொண்டு வந்தால் தவிர இவர்களுடைய உயிர் என்பது தப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான சம்பவம் நம்மளுக்கு என்ன தென்படுது? இக்ரிமா பின் அபி ஜஹல், இஸ்லாத்துடைய ஒரு எதிரி. இவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை கேட்டு போராடுவாங்க. இவங்களால முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, கடல்ல ஓடிடுவாங்க. அதாவது ஒரு கப்பலை பிடிச்சி கொஞ்ச நபர்கள் அந்த கப்பல்ல ஏறுவாங்க. அந்த கப்பல் கடலுக்கு மேல போயிடும். போன பின்னாடி அந்த கப்பல் என்பது புயல்ல மாட்டிக்கிறோம். புயல்ல மாட்டின உடனே இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, லாத் உஸ்ஸா மனாத்துடைய பெயர் எடுத்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க, அந்த கடவுளுடைய பெயர் எடுத்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில ஞானிகள் இருப்பாங்கல்ல, அதாவது எல்லாம் தெரிஞ்ச ஞானிங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா கூட்டத்திலையும் சில நபர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நேரத்துல லாத் உஸ்ஸா மனாத்துலாம் வேலைக்கு வராது, உங்களையும் என்னையும் இந்த பூமியையும் ஆகாயத்தையும் படைத்த அந்த இறைவனை நீங்க வணங்கணும், ஏன்னு சொன்னா நம்ம தண்ணி மேல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஆலோசனை என்பது கொடுக்குறாங்க. இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இன்னைக்கு மட்டும் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் இஸ்லாத்தை கொண்டு வந்துருவேன். எதனால அப்படின்னு சொன்னா, யாரு இந்த கடல் மீது ஆதிக்கம் கொண்டு இருக்கிறானோ, யார் என்னையே இந்த கடல் மீதிலிருந்து தப்பிக்க வைக்கிறானோ, அவன்தான் மண்ணிலும் அதாவது பூமியிலும் எனக்கு கடவுளாக இருக்க முடியும், எனக்கு இறைவனாக இருக்க முடியும், வேற ஒரு கடவுள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாங்க. மேலுள்ள என்னுடைய இறைவனே, நீ என்னை இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அவங்களை காப்பாத்தி மண்ணுக்கு கொண்டு வந்துடுறான். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உடனே பைஅத்ன்றது செஞ்சிடறாங்க. இதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில் ஹுத்பா ஒன்று கொடுக்குறாங்க. ஹுத்பா அப்படின்னு சொன்னா பயான். அதுல என்ன சொல்லப்படுது, இந்த ஹரம் ஷரீஃப் எதுக்கு ஹராம் ஆக்கப்பட்டுச்சு, இதை ஹராம் என்று எதுக்கு சொல்லுவாங்க, ஹரம் ஷரீஃப் என்று எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விளக்கம் நம்மளுக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் சொல்றாங்க, என்னண்டு, இங்க ரத்தம் சிந்துவது என்பது இன்னையிலிருந்து ஹராமாக்கப்பட்ட ஒன்று, இங்க ரத்தம் சிந்துவது என்பது இன்னையிலிருந்து ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு மட்டும் இந்த ஒரு நாளைக்கு மட்டும் அவகாசம் கொடுத்திருந்தான். அதிலும் நான் மிக குறைந்த அளவில், எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் என்ன பண்றேன், மிக குறைஞ்ச அளவுக்கு ரத்தத்தை சிந்தினேன். ஆனால் இன்னையிலிருந்து எனக்குமே என்ன இது ஹராமாக்கப்பட்டுருச்சு. அதாவது இன்னையிலிருந்து அந்த ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னாடியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த மண்ணில் என்ன பண்ணக்கூடாது, ரத்தம் என்பது, யுத்தம் என்பது நடக்கக்கூடாது. இரண்டாவது, யுத்தம் என்பது இங்க பண்ணவே கூடாது. அறவே அந்த பூமியில், அதாவது மக்காவுடைய பூமியில் யுத்தம் நடக்கக்கூடாது. ஹராமுடைய அந்த மாதங்களாக இருந்தாலும் சரி, அஷ்ஹருல் ஹராம் என்று சொல்லுவாங்கல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த 4 மாதங்களாக இருந்தாலும் சரி, மற்ற மாதங்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, மக்கா நகரத்துக்குள் காபாவுக்குள் என்ன பண்ணக்கூடாது, அந்த யுத்தம் என்பது நடக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இந்த மக்காவில் எல்லாம் வாழக்கூடிய விலங்குகள் வேட்டையாடப்படக்கூடாது. மக்காவில் வேட்டையாடக்கூடிய
எல்லா பிராணிகளும் வந்து வேட்டையாடப்படக்கூடாது. மக்காவில வந்து மானே இருந்தாலும் சரி, எந்த பிராணியாக இருந்தாலும் சரி, எனது முயலாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அந்த மக்காவுக்குள்ள வந்து வேட்டை என்றது ஆடக்கூடாது. நாலாவது என்னது, செடி கொடிகளை நறுக்கக்கூடாது. அதாவது அங்கு வாழக்கூடிய, அங்கு முளைக்கக்கூடிய செடிகள் இதையெல்லாம் வந்து நறுக்கக்கூடாது. நாலாவது ஒரு கட்டளை என்னது, புல். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மண்ணிலிருந்து ஒரு புல்லு வந்து விளைஞ்சு வருது அப்படின்னு சொன்னா அதை கூட வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து சில சஹாபிகள் கேட்பாங்க, ஒரு என்னது புல்லுடைய பெயரை சொல்லி, இதை வந்து நாங்க நிறைய மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுவோம், நறுமணத்துக்காக யூஸ் பண்ணுவோம், இதை மட்டும் எங்களுக்கு வந்து அவகாசம் தாங்கன்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு புல்லை தவிர, அந்த ஒரு புல்லை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணக்கூடாது, இந்த எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாங்க. அதனால்தான் அந்த காபத்துல்லாவை, அந்த மக்கா நகரத்தை என்ன சொல்லுவோம், நம்ம ஹரம் ஷரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஹராம் செய்யப்பட்ட ஒன்று. இந்த இடத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹராம் செய்யப்பட்டிருக்குது. ஹஜ்ஜுடைய மாதமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உம்ராக்கு போனவங்களா இருந்தாலும் சரி, அங்கேயே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க கண்ணு முன்னாடியே மானு ஓடுனாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, அந்த பிராணியை வேட்டையாடக்கூடாது, அங்க வந்து ரத்தம் சிந்தக்கூடாது, அங்க முளைக்கக்கூடிய செடி கொடிகளை நறுக்கக்கூடாது, அங்க புல் முளைத்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து வெட்டக்கூடாது. அதனால்தான் வந்து அது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் என்பது சூட்டப்பட்டிருக்குது. இங்க கொல்லப்படுவதாக இருந்தால் அதுக்கு வந்து தியத் என்பது மிகவும் கடினமாக இருக்கும். என்னது, இங்க ஒரு மனிதன் கொண்டான் அப்படின்னு சொன்னால் என்ன வேண்டும், அவருக்கு தியத் என்பது 100 ஒட்டகங்கள் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி அவர் என்னது, அவங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னா, அதாவது யாரு பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னா அந்த நபரையும் கொண்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து கடினமான ஒரு சிச்சையும் இருக்குது. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குத்பாவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அன்சாரிகள் மிகவும் கவலைப்படுறாங்க. என்னண்டு, இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த ஊர். மக்கா நகரம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த ஊர், சொந்த அந்த நகரம். இங்கேயே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையில வந்து அன்சாரி மக்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குத்பாவை கொடுத்துட்டு அன்சாரிகளை பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட பின்னாடி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் என்னது இன்னும் கேட்ட பின்னாடி என்ன சொல்றாங்க, நடந்த விஷயத்த சொல்றாங்க. சொன்ன பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நான் வாழ்வதாக இருந்தாலும் சரி, நான் சாகுவதாக இருந்தாலும் சரி உங்களோட தான். அதாவது எல்லாரும் வந்து காசு பொருட்களையும் கொண்டு போவாங்க, நீங்க வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து உங்களுடைய நகரத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அதுக்கு பின்னாடி மக்காவில் உள்ள எல்லா நபர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் நம்மளுக்கு வந்து மரியாதைன்றது கிடைச்சிருக்குது, மரியாதை என்பது இந்த இஸ்லாத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபராக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த கையின் மீது பைஅத் செய்ய ஆரம்பிச்சாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்க, பைஅத்ன்றது செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு துணையாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த இது என்பது என்னது செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஹிந்தா பின் உதைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வர்றாங்க. இந்த ஹிந்தா யாரு, அபூ சுஃபியானுடைய மனைவி. அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மூஞ்சியை வந்து மூடிக்கிட்டு வர்றாங்க. தன்னுடைய மூஞ்சியை மூடிக்கிட்டு வர்றாங்க. மூடிக்கிட்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. இஸ்லாத்தை வந்து அவங்களும் தள்ளிட்டாங்க. தன்னுடைய பின்னாடி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னென்ன, அபூ சுஃபியான் மிகவும் கஞ்சத்தனம் உடையவர், மிகவும் கஞ்சமானவர். நான் வந்து அவங்களுடைய காசுல இருந்து சிலது எடுத்து செலவழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து திருடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட உடனே பக்கத்துல அபூ சுஃபியான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து என்னுடைய சொத்துல எது எடுத்தாலும் சரி அது திருட்டாக மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிருது, ஹிந்தா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருது. இந்த ஹிந்தா யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உஹதுடைய போர்ல பார்த்தோம். என்னது, ஹம்சா ரலியல்லாஹு தன்னுடைய அந்த நெஞ்ச பிளந்து அவங்களுடைய இருதத்தை எடுத்து என்ன பண்றாங்க, கடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொடூரமான செயல் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் வந்து மூஞ்சியை மூடிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிச்சு விட்டுறாங்க. விட்ட பின்னாடி பெண்களுக்காக வேண்டி சில என்னது கொத்தாக கொடுக்குறாங்க. என்னண்டு, நீங்கள் வந்து விபச்சாரம்ன்றது பண்ணக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கோள்கள் சொல்லக்கூடாது, அதே மாதிரி வந்து கணவனுக்கு மாறு செய்யக்கூடாது, அதற்கு பின்னாடி பெண் குழந்தைகள் பிறந்தால் அவங்களை வந்து உயிருடன் புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில
நல்ல வார்த்தைகளை சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மக்காவிலே 19 நாட்கள் என்ன பண்றாங்க, தங்கிட்டு என்ன பண்றாங்க, இஸ்லாமிய சின்னங்களான அங்க இருக்கக்கூடிய மக்காவில இஸ்லாமிய சின்னங்கள் என்னென்ன எல்லாம் இருக்குமோ அதை புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சுட்டு மக்களுக்கு தாவா வேலை செய்யறாங்க. அதாவது இந்த இஸ்லாம் என்பது எப்படி இருக்கும், இதுல என்னென்ன எல்லாம் ரூல்ஸ் இருக்கும், என்னென்னலாம் பண்ணணும், தொழுகைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்பியாவுடைய அந்த இது நடத்துறாங்க. அதுக்கு பின்னாடி காபாவுக்கு புதிய புதிய ஸ்தம்பங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஏற்பாடு செய்யறாங்க. இதை யார் பண்றா, உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி சுற்று உள்ள அந்த சிலைகள் இருக்கும்ல, மக்கா இருக்குது, மக்காவுடைய அந்த சுற்று வட்டாரத்துல என்னென்னலாம் கிராமங்கள் இருக்குதோ அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு சஹாபியை அனுப்பி விட்டு அங்க இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையும் உடைக்க சொல்றாங்க. பாருங்க, முதலாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூப்பிட்டு அவங்களுடைய கமாண்டிங்ல 36 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை அமைக்கிறாங்க. அமைச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போங்க, ஒரு இடத்துல உஸ்ஸான்ற ஒரு சிலை இருக்குது, உஸ்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை இருக்குது, அங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க, அதை உடைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்ட பின்னாடி அங்க போறாங்க. போன பின்னாடி அந்த சிலையை இன்னும் உடைக்கல. அங்க எல்லாரையும் மக்கள் எல்லாத்தையும் பத்தி விட்டு அந்த பள்ளிவாசலுக்கு, அதாவது அந்த கோயிலுக்கு பூட்டு என்பது போட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. வந்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அங்க என்ன நடந்துச்சு, ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட பின்னாடி எதுவுமே நடக்கலையே அப்படின்னா, நீங்க அந்த சிலையை இன்னும் உடைக்கவே இல்லை, போய் உடைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கத்தி எடுத்துட்டு போறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொம்மையிலிருந்து அந்த ஒரு பெண்மணி, கருப்பு நிற பெண்மணி, பெரிய பெரிய கண்களோட முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா மேல ஓடோடி வந்துகிட்டு இருக்கா. அவளை அந்த பெண்மணி மேல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, கத்தியை தூக்கி வீசுறாங்க. அந்த பெண்மணி கொல்லப்படுது. அதற்கு பின்னாடி அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகத்தை, ஒரு சிலையை உடைக்கிறதுக்காக வேண்டி அனுப்பி விடுறாங்க. அங்க ஒரு பூசாரி இருக்காப்ல. பூசாரி என்ன சொல்றாப்ல, யார் நீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிலையை உடைச்சிட்டு வர சொல்லி எங்களுக்கு கட்டளை இட்டாங்க, நாங்க அதை உடைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை உடைக்கவே முடியாது, உங்களால் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்றாப்ல. சொன்ன உடனே இந்த அம்ர் பின் ஆஸ் என்ன பண்றாங்க, போய் இங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சொல்லி முடிக்கிறதுக்கு ஒண்ணும் முடியாது, ஆனாலும் சரி போய் என்ன பண்றாங்க, அந்த சிலையை உடைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு வந்துருவாங்க. இதுக்கு பின்னாடி யார் வர்றா, சாத் பின் ஸைத், அதாவது ஸைத் பின் ஹாரிஸுடைய மகன் சாத். அவங்க என்ன பண்றாங்க, மனாத்துன்ற சிலையை உடைக்கிறதுக்கு போறாங்க. மனாத்துடைய சிலையை உடைய போனோடனே அந்த பூசாரி சேம் கேட்கிறாப்ல கேள்வி, நீங்க இந்த சிலையை உடைக்கவே முடியாது, இதுல உண்மையிலேயே ஒரு தேவதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரவசனம் தான் பேசுறாப்ல. பேசின உடனே அங்கிருந்து இவங்க கத்தி எடுத்துக்கிட்டு வரவும் அந்த சிலையில இருந்தும் சேம் ஒரு பெண்மணி என்பது ஓடி வருது. அந்த என்னது சாத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பண்றாங்க, அந்த பெண்ணுடைய தலையை வெட்டிடுறாங்க. இப்ப அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, இந்த உஸ்ஸாவுடைய அந்த இதை உடைச்சிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சில இடங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாவா அனுப்பிடுறாங்க. நம்ம இங்க ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிறோம். கஸ்வான்னா என்ன, சரியானா என்ன, நம்ம என்ன சொல்லுவோம், அப்பப்போ கஸ்வான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி சில வார்த்தைகளாக சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே யுத்தங்களுடைய பேர்வு தான். எந்த யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக கலந்துக்கிட்டாங்களோ அதை கஸ்வான்னு சொல்லுவோம், அதாவது யுத்தம். அந்த யுத்தத்தை கஸ்வான்னு பேர் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்துல கலந்துக்கிறாம யாரையாவது கூட்ட தலைவராக அமைச்சு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், சரியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு சரியாவ, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கமாண்டராக ஒரு இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த இடத்து நபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இஸ்லாம் தழுவிடுறாங்க. தழுவின பின்னாடியும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, அவங்களை திரும்ப வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு சில பேரை கைதிகளாகவும் மாத்துறாங்க. அன்சாரிகளும் முஹாஜிரீன்களும் இருந்தாங்க அவங்களோட. முஹாஜிரீன்கள் அவங்களுக்கு தடப்பட்ட கைதிகள் எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க. அன்சாரிகள் மறுக்கிறாங்க. மறுத்த பின்னாடி இந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்பட்ட பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ்ட்ட
என்னது ஒரு துவாவை சொல்றாங்க என்னண்டு, ஹாலித் செஞ்ச விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன்னு சொன்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பின்னாடியும் என்ன பண்றாங்க, மக்களை வந்து கொன்றுறாங்க. இஸ்லாம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிடுறாங்க மக்கள் எல்லாருமே. ஆனாலும் சரி அவங்க வந்து வேணுண்டு அவங்க வந்து கொன்றுறாங்க. கொன்ன பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இவருக்கும் இவர் செய்த செயலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல சாட்டிடுறாங்க. அதுக்கு பின்னாடி காரணம் கேட்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க? அவங்க வந்து மரண பயத்தால் கலிமா ஓதுனாங்க, அவங்க வந்து தப்பிக்க நினைச்சாங்க, அதனாலதான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கோவப்பட்டு முகம் எல்லாம் சிகப்பு நிறமாக மாறி வார்த்தையை சொல்றாங்க என்னண்டு, நீங்க அவங்க நெஞ்சை கிழிச்சு பாத்தீங்களா? நீங்க வந்து அவங்களுடைய நெஞ்சை கிழிச்சு பாத்தீங்களா? அவங்க வந்து உண்மையிலேயே இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிச்சுவேஷனை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து வாயினால நான் வந்து என்னது மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த மனுஷன். ஆனாலும் நம்ம வந்து நம்ப மாட்டோம். அவனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவோம், பழைய காலத்து விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி படுத்தி படுத்தி அவன் வந்து புண்ணாக்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து இது தவறான ஒரு விஷயம். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நான் இஸ்லாம் கொண்டு வந்ததிலிருந்து, அதாவது நான் இஸ்லாம் தருவியதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் எல்லாம் நான் இஸ்லாத்துக்கு துரோகம் பண்ணணும், அதாவது இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் இந்த தௌர்ஜன்யங்கள் செய்தனோ அதை பற்றி ஒரு விஷயம் கூட, ஒரு வார்த்தை கூட வந்து சொன்னதே கிடையாது. உஹது போர்ல எத்தனையோ சஹாபாக்களை இந்த சஹாபி தான் என்ன பண்றாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புண்படுத்துறாங்க, கொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள் ஷஹீதாவது, மண்டை ஓடி ஷஹீதா, அதாவது உடைக்கப்படுது. அந்த அந்த உஹது யுத்தத்தை தோற்பதற்கு முக்கியமான காரணமே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை மட்டும்தான் தப்புன்னு சொல்லுவாங்களே தவிர முன்னாடி உள்ள விஷயங்கள் எதாத்தையும் சுட்டி காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வரலாறை நம்ம வந்து படிச்சதுக்கான அர்த்தம் என்ன, நம்ம வந்து நம்ம கிட்ட யாராவது ஒரு ஆளு வந்து திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுடைய பாஸ்ட பார்க்க கூடாது. பாஸ்ட பார்க்காம பிரசன்ட்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த நேரத்துல வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் என்ன பண்ணுது, வாக்குவாதம்ன்றது நடந்துருது. இந்த ஒரு விஷயத்துல தான் என்னது வாக்குவாதம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திட்டும் வண்ணமாக என்ன சொல்றாங்க, நில்லுங்க, நீங்க வந்து என்னுடைய சஹாபிகளை திட்டாதீங்க, வலா தசுப்பு அஸ்ஹாபி, நீங்க வந்து எவ்வளவு செலவழிச்சாலும் சரி, உஹது மலை அளவிற்கு செலவு செய்தாலும் சரி, தங்கத்தை செலவு செய்தாலும் சரி, இவங்க செஞ்ச ஒரு அமலுக்கு சமமாகாது, ஈடாகாது. ஏன்னு சொன்னா இவங்க முன்னாடி உள்ள சஹாபிக்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இதுக்கு பின்னாடி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கஸ்வே ஹுனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பார்ப்போம். ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சீரத்துன் நபியிலிருந்து அதிகமான ஒரு நற்செய்திகளை பெற்று அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.